ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு என்ன செஞ்சோன்றதை வீடியோவில் பார்க்கலாமா? ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததா, ஃபஸ்ட்டு டீ அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது வந்து ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும் மாவு ஊறுறதுக்கு. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால மாவு பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு டீ வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலே வந்து அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அரிசி உளுந்து காலையிலே நல்லா கழுவி களைஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். அது வந்து பகல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலே நல்லா ஊறி அப்படி சில்லுன்னு இருக்கும். நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கும்போது மோட்டரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சூடேறாது. உளுந்தும் நல்லா மாவு காணும் உபரியாக ஆகும். அரிசியும் அதே போல் சில்லுன்னு இருக்கனால சீக்கிரமாக வந்து நல்லா மஞ்சு வரும். மாவும் நிறைய உபரி ஆகும். மோட்டரும் வந்து ஹீட் ஆகாது. நான் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அரிசி உளுந்து ரெண்டுமே கழுவி தனியாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுட்டு போயிட்டால் நல்லா ஊறி சில்லுன்னு இருக்கும். அரைக்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கை அப்படி சில்லுன்னு கொஞ்சம் நமக்கு கஷ்டம்லாம் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா வந்து அரிசி போடுவேன். உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டுட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஷாஃபாவில் உட்காந்து ஒரு 2 பிஸ்கட் வச்சு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி உளுந்து நடுவில் போய் பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டா உளுந்துலாம் அப்படியே ஓரம் போய் ஒதுங்கி நிற்கும். அந்த வெந்தயம் அதெல்லாம் போய் நடுவில் அப்படியே நம்ம கையால் தள்ளி அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டால் தான் நல்லா மாவு நல்லா வரும்ல. அதனால் உளுந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்தேன். உளுந்து அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு ரெண்டையும் அரைச்சி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா குழப்பி வச்சுட்டேன். மணி 8:30 ஆகிடுச்சி. மேலே மெத்தையில் துணி போட்டேன், ஞாபகமே இல்லை. போயிட்டு துணி எடுத்துன்னு வந்துடலான்னு சொல்லி துணியெல்லாம் போய் மடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். மாவு கரைச்சி உப்பு போட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டேன். காலையில் அது ரெடி ஆகிடும், புளிச்சு ரெடி ஆகிடும். சப்பாத்தி போட்டு வச்சுட்டு நைட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து பாஜி பண்ணேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி கொஞ்சம் இருந்தது. அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, முட்டைக்கோஸு, பீட்ரூட்டு, பச்சை மிளகா, அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் அது அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டு காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சனை நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு மணி 11:30 ஆகிடுச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்படி தான் நைட்டு போச்சு. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.